ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்தான். 90 அறிமுகமானேன். ராஜ்கிரண் சார்கிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது தினந்தோறும் வந்து ஒரு 20 ரூபா வாங்கிட்டு போய் சாப்பிடுவான். அப்படி பழகி தான் ரொம்ப அருமையான புள்ள. ஒவ்வொரு நாளைக்கு ஆனால் நம்ம வடிவேலுக்கிட்ட நடிக்கணும்லாம் சொல்லுவாப்புல. இப்போ வடிவேலுலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அது படிக்கட்டில் உட்காரும்போது வணக்கம் சொல்லிட்டு போவான். அப்புறம் வடிவேலுக்கிட்ட நடித்து இன்றைக்கி வந்து பெரிய ரேஞ்ச் ஆகி ஒவ்வொன்று எல்லாருக்கும் நல்லது செய்வான். எல்லாருக்கும் நல்லது செய்வான். இப்போ அது இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுப்பான். எல்லாருக்கும் இப்போ எங்கே மேடையில் கச்சேரி போனாலும் எங்கே ஷூட்டிங் போனாலும் வயசானவங்களை பார்த்தா 100-200 கொடுப்பான். அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த 1.5 வருஷ காலமாக ரொம்ப படுத்த படிக்கிறதுக்கு போது அப்போ ஒழுங்காகிறா ஒரு 6 மாதம் எங்கேயும் போகாதுன்னு சொன்னால் ஆடாதான்னு சொன்னாலும் அப்புறம் அங்கே மயங்கி போட்டு கீழே விழுந்து இத்தனந்தோறும் நான் நேற்று காலையில் தான் ஒரு 9 மணிக்கு பேசினேன். அப்புறம் நைட்டு 9 வரைக்கும் பேசுனேன். உடம்பை பார்த்துக்கடா இல்லை நான் நல்லா இருக்கேன். அவன் என்னென்னா எனக்கு மட்டும்தான் இண்டஸ்ட்ரியிலே பயப்படுவான். நான் வந்து சண்டை போட்டுருவேன், அவன்கிட்ட அடிச்சு போடுவேன். ஒழுங்காரு என் பேச்சை மட்டும்தான் கேட்பான். அப்போ நான் திட்டிருக்கிறேன், நிறையா திட்டிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு வந்து மன வருத்தத்தை கொடுத்தான். அப்புறம் அது முறை நானே போய் பேசிட்டேன். சரி தம்பி வாடான்னு சொல்லி. இன்றைக்கி அவன் குடும்பம் வந்து ரொம்ப அவன் இன்றைக்கி வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பாப்பா, அந்த பையன், அவங்க மனைவி ஒரு இளவும் தெரியாது. பார்க்கணும் எல்லோரும் சேர்ந்து நடிகர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும். அதுதான் என்னை ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவன் ஆத்மா சாந்தி அடையணும். என் தம்பி ஆத்மா அதான் இப்போ ராஜேந்திரநாத் சொன்னார்ல, அதாவது புரட்சித் தலைவர் மேலே பயங்கரமான பாசம். இவனை வந்து யாழ்ப்பாணத்தில் மியூசியத்தில் எம்ஜிஆர் போட்டால் அடுத்து சுசாதா போட்டால் இவன் போட்டால் வச்சுருக்காங்க. நான் போய் பார்த்தேன். அப்படி பெரிய ரேஞ்சாக யாழ்ப்பாணம் மியூசியத்தில் வச்சுருக்க ஒரே நடிகை இவன் தான். அவன் அந்த இலங்கை மண்ணில் பிறந்ததுனால எப்போ இலங்கை மண்ணு தான் அவனுக்கு. இலங்கை போகணும். பாஸ்போர்ட் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. எல்லா முதலமைச்சர்கிட்டையும் போட்டார். பிரைம் மினிஸ்டரும் போய் கேட்டாப்புல ஜேகே வந்துச்சா, பாஸ்போர்ட் வரும்போது அவன் இல்லாமல் போயிட்டாங்க. அது ரொம்ப வருத்தம். அவன் ஆசை வந்து பிள்ளைகள்லாம் கொண்டு யாழ்ப்பாணத்தை காட்டணும் இது ஒன்றுன்னு சொன்னான். ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்புறம் எம்ஜிஆர் மேலே பயங்கரமான பாசம். அவர் இறந்த நாளில் அவனை இறந்துருக்கான். அப்புறம் வந்து வைகுண்ட போகிற அவன் ஆத்மா சாந்தி அடையும். ஏன்னா ரொம்ப நல்லவன். அதனால் நல்லா இருக்கணும். அவன் குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. காமெடிக்கு வந்து ஒரு பஞ்சம்னு வச்சிங்களேன். அதாவது ஒரு சென்னை கலைவாணர் எப்படி நம்ம விவேக் ஐயா சார் இறக்குறப்ப எவ்வளோ ஒரு வருத்தப்பட்டமோ, மனோபால சார் இருக்கப்ப அந்த மாதிரி இவர் அவ்வளோ பெரிய நடிகராக இல்லைனாலும் மக்களை சிரிக்க வைக்கிறதுல முக்கிய பங்கு வச்சவர். வடிவேலுடைய அவருடைய காம்பினேஷனில் முக்கியமான பல படங்களில் நடிச்சிருக்காரு. நானும் இவரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். ஒரு நகைச்சுவை சிந்தனை உள்ளவர். அதை விட சொன்னீங்கன்னா நல்ல மனிதர். ஒரு இரக்க சிந்தனை, தெய்வ பக்தி, யார் கஷ்டப்பட்டாலும் ஓடி போய் உதவுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். இவருடைய இழப்பு வந்து சினிமாவுக்கு ஒரு பேர் இழப்புன்னு தான் சொல்லணும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நகைச்சுவை அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடிச்சிட்டு இருந்த எங்கள் சக நடிகர் கோண்டாமணி மறைவு எங்களுக்கு மட்டும் இல்லை, திரைத்துறைக்கும் மிகப்பெரிய இழப்பு. நான் வந்து அவங்க கூட வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பாட்டக்கோடி அரணியன் வின்னர் படத்துலேருந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுடைய ஏற்கனவே நான் சொன்னது தான், அவனுடைய உழைப்புன்னு உயிரோடு இருந்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தான். தன் பேங்க் பேலன்ஸை விட மக்களை சந்தோஷப்படுத்தணும். படத்துலையும் சரி, மேடையிலையும் சரி, யார் என்ன கூப்பிட்டாலும் படத்துக்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கோ கூப்பிட்டா பணம் எவ்வளோ வேணும்னு கேட்கவே மாட்டான். அவன் சொன்னால் போதும் ஓடிடுவான். அதனால் உழைப்பு மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்த நகைச்சுவை அரசு கோண்டாமணி இன்றைக்கி மறைந்துட்டார். அவருடைய மறைவு அவர் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. எங்களோடு பயணித்த சக நடிகர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இப்போ உங்களுக்கு பயந்துக்குவோம். நான் பிள்ளைங்களா கோண்டாமணி ரொம்ப நல்ல பையன். எங்கே கூப்பிட்டாலும் ஓடிக்கிட்டே இருந்து பாவம் லாஸ்ட்டில் முன்னாடி ஆகிட்டான். இன்றைக்கி நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் கோண்டாமணி இறந்துட்டேன்னு செய்தி கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். ஏன்னா முதல்ல சினிமாவுக்கு சிலோன்லேருந்து வர்றப்போ முதல்ல சந்தித்த நடிகரே நான் தான். தென்றல் வரும் தெருன்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒய்எம்சியில்.
தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு அந்த இலங்கை பாஷையை பேசிக்கிட்டு அங்கே தான் முதல்ல அவன் சந்தித்தான். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 35 வருஷமாக எங்களோட ட்ராவல் ஆன அற்புதமான ஒரு மனிதன், நல்ல நடிகன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். அவருடைய மறைவை எங்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலிலேருந்து கேள்விப்பட ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த புள்ள குட்டியில் அனாதையாக விட்டுட்டு போயிட்டான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கொஞ்சம் சேர்த்து வீடா, வர்ற காசுகளை சேர்த்து வேணும், கேட்கவே இல்லை. வருமுனேன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா பாவம் சின்ன பையன், அவங்க மிஸ்ஸஸ் நடக்க முடியாதவங்க. நான் தான் அவனுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், பொண்ணு பார்த்து கல்யாணம் வச்சு நான் தான் முதல்ல அவனுக்கு பொண்ணு பார்த்தது நான் தான். பொண்டாமணிக்கு ஊட்டியில் பார்த்தோம். அப்புறம் அங்கே பார்த்து ஒரு காஸ்டியூமருடைய பொண்ணு தான் அந்த மாதவி, நான் தான் முதல்ல பார்த்து. அப்புறம் சிங்கமுதல் சொல்லி வடிவேல்கிட்ட சொல்லி அப்படி கல்யாணம் வல்லக்கோட்டை முறையில் கல்யாணம் நடந்துச்சு. இன்றைக்கி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப என்ன தான் சொல்லுவது ஒன்றும் புரியல எனக்கு. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. எல்லாரையும் விட்டு பிரிஞ்சுட்டான். உழைப்பாளிங்க. முத்துக்கால சொன்னது மாதிரி நைட்டில் 12-1 மணிக்கு சொன்னால் கூட உடனே பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். அப்படி ஒரு உழைப்பாளி. இன்றைக்கி நம்மெல்லாம் விட்டு பிரிஞ்சுட்டோம். ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. நடிகர் சங்கமும் மாநில அரசு என்ன மாதிரி நான் தான் தேவி ஸ்ரீ. போண்டமணி சார் வந்து ஒரு 20 வருஷமாக என்னோட அண்ணன் மாதிரி. அவர் நல்லா இருந்தார். திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருமே இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்த்ததில்லை. அவர் கூட நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க, அது ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்திரலோகத்தில் அழகப்பெண், அவர் கூட படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். நாங்கள் எல்லாம் நல்லா ஜாலியான டைப்பு. ஆனால் இப்போ இறந்துட்டேன்னு சொல்லியிருந்தோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் குரூப் எல்லாம் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கோம். அவர் மேலே நிறைய படம் பண்ணணும், கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இறந்துருவாருன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அவர் இறந்ததுக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.